ஸ்ரீ ஜயவர்தனபுர விசேட நடவடிக்கை மையத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கௌரவமாக வரவேற்கப்பட்டார். பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து விசேட அதிரடிப்படை கட்டளை நடவடிக்கை மையத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி படையினரின் வீடுகளை நேரில் சென்று பார்வையிட்டார். பயங்கரவாதம் மற்றும் வன்முறை, தீவிரவாத தாக்குதல்கள், வன்முறை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள், பணிய கைதிகள் தொடர்பான விடயங்கள் மற்றும் ஏனைய நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு அவசர நிலைகளை கையாளும் பொறுப்பு இந்த பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தற்போதைய தளபதி பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு பரிசிலொன்றை வழங்கினர். போலீஸ் மா அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி ஆகியோருடன் சிங்கப்பூர் விஜயம் மேற்கொண்டிருந்த போது இவ்வாறானதொரு கட்டளை செயற்பாட்டு மையம் தொடர்பில் எமது கவனம் செலுத்தப்பட்டது. அங்கு சிங்கப்பூர் அரசாங்கம் அத்தகைய கட்டளை செயற்பாட்டு மைய செயல்முறையை விளக்கியது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்ட போது இலங்கையிலும் அவ்வாறானதொரு கட்டளை செயற்பாட்டு மையம் ஒன்றை ஆரம்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டது. மேலும் அதற்காக இந்த இடம் விசேட அதிரடிப்படையினருக்கு வழங்கப்பட்டது. போலீஸ் வரலாற்றில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே போலீசாருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். වැඩිම වැඩක් කරපු ජනාධිපති කෙනෙක් ඉන්නවා නම් ඒ ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා. මේ රටේ ජනාධිපතිවරණය සැප්තැම්බර් 21 වෙනිදා පවතිනවා. அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு பாரிய பணியொன்று உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இந்த தேர்தலை சட்ட ரீதியாக நடத்த வாய்ப்பளிப்பது போலீஸ் திணைக்களத்தின் கடமையாகும். ஜனாதிபதி என்ற வகையில் எனதும் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் கடமையும் அதுவாகும். அது மாத்திரமின்றி தேர்தலுக்கு பின்னரும் வன்முறை செயல்கள் நடப்பதற்கு இடமளிக்கக்கூடாது. நாம் அவற்றை நிறுத்த வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த வகையிலும் வன்முறைகள் நடைபெறக்கூடாது. இது குறித்து நாம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணப்பட்டமையினாலேயே இன்று இந்த தேர்தலை நடத்த முடிந்துள்ளது. எமது அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளதால் நாம் அரசியலமைப்பின் பிரகாரமே புதிய அரசாங்கத்தை நிறுவுவோம். எமது அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளமையினால் நாம் அரசியலமைப்பின் பிரகாரமே புதிய அரசாங்கத்தை நிறுவுகின்றோம். 1931ஆம் ஆண்டு முதல் இலங்கை மாத்திரமே சர்வஜன வாக்குரிமை மற்றும் ஜனநாயகத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. மனிதுரிமை மீறல் உட்பட வேறு குற்றச்சாட்டுகளும் உள்ளன. ஆனால் இலங்கையில் மாத்திரமே இந்த ஜனநாயக முறைமை தொடர்கின்றது. இந்த பொறுமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை ஒருபோது மீற இடமளிக்கக்கூடாது. அரசியல் கட்சிகளுக்கு இடையே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெற்றி தோல்வியை ஏற்று வெற்றி பெற்றுவிடம் ஆட்சி கைமாற்றப்படுகின்றது. இந்த சூழ்நிலையால் தான் அது சாத்தியமாகின்றது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் அரசாங்கம் கவலும் நிலை காணப்பட்டது. ஜனாதிபதி அலுவலகம், ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை ஆகியவற்றை ஆக்கிரமித்து பிரதமரின் தனிப்பட்ட இல்லத்துக்கு தீ வைத்து பிரதமர் அலுவலகத்தையும் ஆக்கிரமித்து பாராளுமன்றத்தை கைப்பற்றவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயன்றனர். ஆனால் எமது இராணுவம் உட்பட சட்டத்தை பாதுகாக்கும் அனைவரும் மேற்கொண்ட செயற்பாடுகளினால் அன்றைய தினம் பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதை தடுக்க முடிந்தது. நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தவும் வங்குரோத்து நிலையிலிருந்து காப்பாற்றவும் நான் அரசாங்கத்தை பொறுப்பேற்று தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். இதனால் இன்று நாட்டில் தேர்தல் நடத்த முடிந்துள்ளது. அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்பதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.